ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்குது. நான் இந்தியாவிலேருந்து ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட கால் வரமாட்டேது, இன்டர்வியூ இன்வைட் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கலாம். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வந்துட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறோமோ, இப்போது என்னோடய லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் ஜெர்மனின்னு கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஜெர்மனிக்குள்ளே இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுது, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு எம்ப்ளாயை தேடும்போது அவங்களுக்கும் சில க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யார்கிட்ட இருந்து வரணும் அப்படின்றத அவங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டூலில் அவங்க வச்சுருக்கிறது எனக்கு ஜெர்மனி லொக்கேஷனில் இருக்கிற ஆட்களும் யூரோப் யூனியனில் இருக்கிற ஆட்களும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட்டிங் வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து லொக்கேஷன் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் அவங்க பார்க்கக்கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த டூல் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு தெரிய மாட்டேது. நிறைய பேர் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு முக்கால்வாசி பார்க்கவே மாட்டாங்க. ஹெச்ஆருக்கு வந்துட்டு போகவே போகாது. ஸோ அதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாலும் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டியான கம்பெனிஸ் வந்துட்டு அப்படி கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை கன்சிடர் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப் அதிகமாக ஒரே ஒரு சின்ன வேலை பார்க்கணும். அது என்னென்னா, நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயை பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களுடைய ஒரு சீனியராக இருக்கலாம், இல்லை அவங்க நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனியில் இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு மியூச்சுவலாக காட்டும். மேபி உங்கள் கம்பெனியில் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், உங்களுக்கே தெரியாது. இல்லைனா உங்கள் காலேஜ் சீனியராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூல் சீனியராக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயை ஃபைண்ட் பண்ணணும், ஓகேங்களா? அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனிக்கு ஜெர்மனியில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும், ஓகே? அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்களை வந்துட்டு நீங்கள் லிங்க்டினில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாய், நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் உங்கள் கம்பெனியில். எனக்கு எந்த ஒரு காலுமே வரல. கேன் யூ ப்ளீஸ் செக் வித் யுவர் ஹெச்ஆர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அவங்க உங்களுக்காக ஒரு ஹெல்ப் எடுத்து நான் ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு சும்மா இந்த மாதிரி ஹாய், இந்த மாதிரி என்னோடய கலீகில் என்னோடய தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஹீ டிடன்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை அவங்க ஹெச்ஆர் வந்துட்டு பேக் எண்டில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது மேபி பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அவங்க ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூக்கு வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. லைக் உங்களை இன்டர்வியூக்கு வந்துட்டு மெயில் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது வந்துட்டு நான் ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் ஒரு 100 கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு ஒரு கால் கூட வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன இன்புட் தான். இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இன்டர்வியூ வர்றதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்தியிருக்கு. ஏன்னா என்னோடய சர்க்கிள்லேயே நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த காலே வரல கடைசி வரைக்கும். அப்புறம் நாங்கள் போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க அந்த கம்பெனிக்கு ஹெச்ஆர்கிட்ட பேசினதும் அவங்க வந்துட்டு ஆமாம், இந்த பர்சனோட அப்ளிகேஷன் வந்துட்டு எங்கள் டூலில் பிளாக் ஆகிருக்கு. பிகாஸ் நாங்கள் லொக்கேஷன் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஜெர்மனி யூரோப் யூனியன் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு, இவங்க எம்ப்ளாயி சொன்னதுக்காக அந்த ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து, ஈவன் தோ அந்த எம்ப்ளாய்க்கு ஜெர்மன் தெரிலனாலும் அவங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி இன்டர்வியூலாம் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரியலாக நடந்த விஷயம். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஜெர்மனி வரணும், இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.